வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த செட்டிநாடு ரசம் ரெசிபி தாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ரசம் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கிறேன். இது வர மல்லி. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ரொம்ப லோ பண்ணி வச்சேவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, டக்குன்னு கருகிருங்க. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி வறுபட்ட உடனே இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நிறையா மிளகு சேர்த்திக்கிறேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செட்டிநாடு ரசத்தோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்க்ரீடியன்ஸை வறுத்து நம்ம செய்கிறது தாங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், வாசம் கம கமன்னு இருக்குங்க. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறேன். 1 டீஸ்பூன் நிறைய சீரகம் சேர்த்திக்கிறேன். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிட்டு இதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு புளி சேர்த்திட்டேன். நம்ம ரசத்துக்கு புளி ஊற வச்சு செய்யணும் இல்லையா. இப்போ நம்ம வறுத்தெடுத்ததை நல்லா ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டேன். அதில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்திக்கிறேன், பச்சை கருவேப்பிலா. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸு மல்லி, மிளகு, சீரகம் இதை சேர்த்திக்கிறோங்க. நம்ம வறுத்து இப்படி சேர்த்தும் போது இதை அரைச்சோன்னே பார்த்தீங்கன்னா கம கமன் நல்லா வாசம் அடிக்கும். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். ஒரு தக்காளியை 2 கீறி போட்டிருக்கேங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு சைடு வச்சுக்கலாம். அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். புளி நல்லா ஊறிச்சு. ஸோ தண்ணியை மட்டும் நல்லா ரெடியாக ஃபில்டர் பண்ணி வச்சிட்டேன். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். நார்மல் வாட்டர் சேர்த்திட்டு இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இதில் தான் நம்ம தாளிச்சு விட போகிறோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்தியாச்சு. இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு வரமிளகாயையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்திட போகிறோம். இப்போ இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்திடலாம். ரசத்துக்காக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இதில் சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த மிளகா கருவேப்பிலோட சேர்த்து வறுத்து விட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குங்க. வீடே கம கமன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா ஒரு வணக்கி விட்டுறலாம். இப்படி வணக்கி செய்யும் போது உங்களுக்கு ஃப்ளேவரும் தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ அந்த மிக்சி ஜாரில் அலசின தண்ணியை இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நம்ம பவுலில் மஞ்சத்தூள், புளித்தண்ணி, நார்மல் தண்ணி கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் இந்த வடைச்சட்டியில் சேர்த்திக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய உப்பு சேர்த்திக்கிறேன். கல் உப்பு தான் சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா குக் ஆகணும். இப்போதான் லைட்டாக குக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி தூவி விட்டுக்கிறேன். இது நல்லா நுர கட்டி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும், கொதிக்க விடக்கூடாது. இப்போ தான் நுர கட்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். சைடில் எல்லாம் நுர கட்ட ஆரம்பிச்சிருக்கு. கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க. பார்த்தீங்களா, நுர கட்டி வர்ற ஸ்டேஜ். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டான ஸ்டேஜாக இருக்குங்க. எல்லா பக்கமும் நுர கட்டிடுச்சு. நம்மளோட மருத்துவ குணங்கள் நிறைந்த செட்டிநாடு ரசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து செய்யும் போது இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே தூக்கலாக இருக்குங்க. நம்ம ரசத்தில் நிறைய நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான் போடுறோம். மஞ்சத்தூள், சீரகம், மிளகு, பூண்டுன்னு இந்த மாதிரி நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் போடுறோம். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla.